ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட தகவலை பற்றி தாங்க பார்க்க போறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி 17ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தலையெழுத்து மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா மீனம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாத அமாவாசை போலவே ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல நாட்கள் எல்லாம் வருவதால் இந்த ஆவணி மாதமும் தெய்வ வழிபாட்டிற்கு உதய மாதமாக சொல்லப்படுது. ஆவணி அமாவாசை அன்று பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பதும் தானங்கள் செய்வதும் வழக்கமான ஒரு விஷயங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை நாளன்னைக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை தோறும் பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாடு மேற்கொள்வது, அதே போல பித்ருக்கள் நினைவாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய முழு ஆசையை பெற்றுக் கொள்வதும் சாஸ்திர ரீதியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு வழக்கமான விஷயங்க. அதே போல இந்த ஆவணி அமாவாசை நாளன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள் தண்ணீரும் எரித்து தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய பித்ரு கடன்களை தீர்த்து கொள்ளலாம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆவணி அமாவாசை நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு தானங்களை நீங்க செய்யலாங்க. நீங்க தானம் செய்தாலே உங்களுடைய பித்ருக்களின் ஆசையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வழிமுறையாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் பசியுடன் காத்திருப்பதாகவும் இதனால எள்ளும் தண்ணீரும் இருந்தால் அதை பெற்றுக்கொண்டு மனமாற நம்மை வாழ்த்துவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால இந்த ஆவணி மாத அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா அமாவாசை திதியில அன்னதானம் செய்து தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தானத்தை இந்த ஆவணி அமாவாசை நாள்ல கண்டிப்பா செய்திடுங்க. நீங்க எந்த அளவுக்கு தானங்கள் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாகவும் இந்த நாள்ல கண்டிப்பா கிடைக்குங்க. சோ ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா அனுகூலமான மாதமாக அமையலாம். அதே போல உங்களுடைய முக்கிய கவனம் திருமண குடும்ப வாழ்க்கையில் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் பொதுவாக மக்களுடன் பழகும் போது பல சந்தர்ப்பங்களில் தூண்டப்படலாம். பேசும் வார்த்தைகள் உங்கள் மீது மோசமான அபிப்பிராயத்தை உருவாக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அதனால ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம். குழந்தைகள் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளை விளக்க நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யலாம். சோ மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவு விஷயங்களில் பாத்தீங்கன்னா நல்ல காலமாக இந்த நாட்கள் அமையலாம். குடும்ப வாழ்க்கையில் மனைவி துணைவியுடன் ஆரம்பத்தில் சில புரிதல்களை கொண்டிருக்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தம்பதிகளுக்கு இடையேயான புரிதல், பிணைப்பு மற்றும் நெருக்கம் அதிகரிக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில மனைவியுடன் ஈகோவை கையாளுவது கொஞ்சம் கடினமாக இருக்க போகுது. அடுத்ததாக மீனம் ராசி நேர்களுடைய நிதிநிலை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மீனம் ராசி நேர்களுடைய நிதி நிலைமை பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஓரளவு சீராக சிறப்பாக இருக்கலாம். நிலம், ரியல் எஸ்டேட் சொத்துக்களின் மதிப்பில் ஆதாயம்
பெறலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் வியாபாரம் காரணமாக அதிக செலவினங்களை செய்யக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மூலம் நிதி ஆதாயங்களை பெற முடியும். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுடைய உத்தியோக வாழ்க்கை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி அமைய போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா பணியிடத்தில் பணி இலக்கை அடைவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். பணியிட சூழ்நிலையும் கடினமாக இருக்க போது. அதே போல மீனம் ராசி நேயர்களுக்கு பணியிடத்தில் தவறான தகவல் தொடர்பு இருக்கலாம். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகமாக தோன்றப்படும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் பண வெகுமதி அல்லது ஊதியம் கிடைக்காமல் போகலாம். சக பணியாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் பழகும் போது சுமூகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய உத்தியோகத்தில் நிதி அம்சங்களில் பின்னடைவு ஏற்படலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்கள் மேற்கொள்ளப்படும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் மற்றும் வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படலாம். சந்தை மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்படும் எதிர்பாராத மாற்றங்கள் வணிகத்தின் செழிப்பை மோசமாக பாதிக்கலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களோட தவறான புரிதல்கள் ஏற்படலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பண வரத்து மிதமாக இருக்குங்க. நீதி நிலைமை சீரமைப்பது இந்த காலகட்டத்தில் நிகழலாம். கூட்டாளிகள் அதிக செலவுகள் மற்றும் கடன்களுக்கு காரணமாக இருக்க போகிறார். அதனால கொஞ்சம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கவனமா இருந்துடுங்க. அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுடைய தொழில் வல்லுநர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொழிலில் மிதமான சூழ்நிலை இருக்கலாம். தொழிலமைப்பு சர்ச்சைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களின் நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா பின்னடைவை காணலாம். தொழிலில் சக ஊழியர்களை கையாள்வதில் பொறுமை மற்றும் விடாமுயற்சி கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை தூண்டுவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீதிமன்ற தீர்வுகள் மூலம் சட்ட சிக்கல் அனைத்துமே மீனம் ராசி நேயர்களுக்கு தீர்க்கப்படலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு அசௌகரியங்கள் ஏற்படலாம். அதாவது சில சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த மாதிரி சிக்கல் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இதனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியத்துல நீரிழிவு அளவை கண்காணிக்க வேண்டுங்க. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அலட்சியம் பார்க்காமல் கண்டிப்பா நீங்க கண்காணிப்பது அவசியம். அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மீனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வி இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சுமாராக இருக்கலாம். சுக போகங்கள் மற்றும் இன்பங்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து விலகி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். சக மாணவர்களுடன் பாத்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் உயர் கல்வியை தொடர ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான முன்னேற்றங்களை காணலாம். நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது. மீனம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9 மற்றும் 10. அதே போல உங்களுக்கான அசுப தேதிகள் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 18 மற்றும் 19. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.